அனைவருக்கும் வணக்கம். இது புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு சாராங்கிற யூடியூப் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படிங்கிற சேனலில் இருந்து அந்த மேடம் வந்து சொல்லிக் கொடுத்த ஒரு ஆன்லைன் கிளாஸை ஒரு 11 நாள் நடத்தின ஒரு கிளாஸை நான் ஒரு 77 வீடியோவாக பிரித்து இதில் ஒன் பை ஒன்னாக நான் போட்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வர மாதிரி நான் பிரித்து தான் போட்டிருக்கிறேன். இது வந்து டெய்லி நைட்டு 9 மணிக்கு வீடியோ உங்களுக்கு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த 77 வீடியோ நீங்கள் தொடர்ந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா 1வது பகுதியிலேருந்து 77 பகுதி வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சி நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு சாதா ப்ளவுஸில் இருந்து மேற்கொண்டு அந்த ஹை நெக்கு லோ நெக்கு இதெல்லாம் வைக்கிறதுல இருந்து ஒரு 6 வகையான ப்ளவுஸ் வந்து நீங்கள் எந்த விதமான தப்பு இது இல்லாமல் நீட்டாக தைக்கிறதுக்கு உண்டான அனைத்து இதுவுமே இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது டைரக்டா அவங்க கத்துக்கிட்டதுல அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டிருக்கிற கேள்விக்கு அவங்க சொல்லியிருக்கிற பதில் மற்றது எல்லாத்தையுமே வந்து மொத்தம் 14.5 மணி நேரம் வருது. அதை நான் ஒரு 77 வீடியோவா நான் பிரிச்சு உங்களுக்கு ஒன் பை ஒன்னா அதில் அனுப்பிச்சிருக்கிறேன். அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி 2 வீடியோ இருக்கு, அதை பார்க்காதீங்க. அதை தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு இதை அப்படியே கண்டினியூவா பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். தனித்தனி வீடியோவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எதுவுமே தெரியாது, ஆரம்பம் எதுவும் முடிவு எதுன்னு தெரியாமல் இருக்கும். அதனால நீங்கள் ஒவ்வொரு வீடியோவா தொடர்ச்சியா பாருங்க, அப்பதான் இது புரியும். ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு இதுல எதுவுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நடந்த வீடியோவை நான் ஒரு 6 வீடியோ 7 வீடியோவோ பிரிச்சு தான் இதுல போட்டிருப்பேன். அதனால டைம் கொஞ்சம் இதா வேணும். அதே மாதிரி புது சேனல் அப்படிங்கிறதுனால ஒரு 15 நிமிஷமாவது ஒரு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயாவது நீங்க பாக்குற வீடியோஸ் வந்து ஒரு மனசுல நல்லா பதிகிற அளவுக்கு அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இதை ஒரு 15 நிமிஷமா பிரிச்சு நான் போட்டிருக்கிறேன். அதனால தொடர்ச்சியா அந்த வீடியோ பாருங்க. இது வந்து 2வது வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அளவுகள் வந்து ஒரு பொம்மையை வச்சு அந்த பொம்மையில வந்து உங்களுக்கு அந்த அளவுகள்லாம் எப்படி எடுக்கணும், எந்த இடத்துல பாயிண்ட் வச்சு டேப் வச்சு எடுக்கணும், அது எதனால அப்படி எடுக்கணும், எந்த பிளவுஸுக்கு எந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள். அதாவது இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு, மிடில் பாயிண்ட்னா எப்படி வருது, ஒரு பிரஸ்ட்டுக்கு இன்னொரு பிரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற கேப்பு எப்படி எடுக்கணும், அது எந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எடுக்கணும், அதே மாதிரி ஷோல்டர் எடுக்கும்போது பேக் சைடு எடுக்கிற போது எப்படி எடுக்கணும், அது பேக் சைடில் சதைப்பிடிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு முன்பக்கம் எடுக்கும்போது அது எப்படி எடுக்கணும், ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. கை நீளம் எவ்வளோ வைக்கணும், அந்த கை நீளம் வைக்கும் போது ஏற்படக்கூடிய சுருக்கங்கள்லாம் எங்கெங்க பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சுருக்கமெல்லாம் வருது. அதே மாதிரி கழுத்து இறக்கம் அதிகமாகும் போதோ கம்மியாகும் போதோ எந்தெந்த இடங்கள்ல துணி அதிகமாக தேவைப்படுது, எந்த இடங்கள்ல துணி கம்மியா தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க. அதனால இது வந்து பேசிக்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் முதல் நாள் இருக்கிறதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 16 20 வீடியோக்கு பக்கமா நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப தெளிவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் மேற்கொண்டு நீங்க தைக்கிறது பிளவுஸ் மற்றது எல்லாத்துக்குமே வந்து கால்குலேஷன் போறதுல இருந்து எல்லாமே தெளிவா புரியும். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க கத்துக்கிட்டீங்க, நல்ல மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா இதுல எந்த விதமான தவறுகளுமே ஏற்படாம நீங்க பிளவுஸ் தைச்சு பழகிக்கலாம். அதாவது தப்பே இல்லாம எந்த விதமான சந்தேகமும் இல்லாம யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தைக்கணும்னு எண்ணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கரெக்டா செட் ஆகும். ஏன்னா கத்துக்கிறது உண்மையிலுமே கத்துக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கத்துக்கணும். அது ரொம்ப ஃபியூச்சர்ல நமக்கு நிறைய பயன்படும். அதனாலதான் அவளை தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் அந்த வீடியோல என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த வீடியோவா இருந்தாலும் உங்களுக்கு புரியும். அது இல்லைனாலும் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பேன். ஸ்க்ரீன்லயே நம்பர் வந்துடும். இல்ல எனக்கு இது ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி என்னால் பார்க்க முடியாது, எனக்கு ஒட்டுக்கா வேணும் அப்படின்னாலும் பென்ட்ரைவ் வந்து தனியாக கிடைக்குது. 14.5 மணி நேரத்துக்கு பென்ட்ரைவ் ஒரு தனியா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் அனுப்பி என்கிட்ட கேளுங்க. அதை எப்படி வாங்குறது பண்றதுங்கிற விஷயத்த நான் அதில் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மேக்சிமம் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாடியோட அந்த ஸ்ட்ரெச்சபிள் டைப் வேற, இந்த ட்ரெஸ் ஃபார்மோட இது வந்து வேறையா தான் இருக்கும். சரிங்களா? இதுக்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இது ரொம்ப திக்கா இருக்கிறதுனால பிளெக்சிபிளாலாம் கிடைக்காது. அதனால நார்மலா தான் இருக்கும். இது எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிற மெத்தடுக்கு தான் இதை யூஸ் பண்றேன். நீங்க ட்ரெஸ்ல எடுக்கும் போது என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்ட். டேப்பை வந்து மேல இருந்து கொண்டு வாங்க, கீழ இருந்து கொண்டு வராதீங்க. கீழ இருந்து கொண்டு வந்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிரும். அப்புறம் நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது இப்படிதான் வரும். அதனால நம்ம அளவு எடுக்க வரும்போது இப்படி மேல இருந்து கொண்டு வந்து இங்க மேல பின்னாடி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம்
இந்த சென்டர் பாயிண்ட் நெக்கு கழுத்துக்கு கீழே இந்த சென்டர் பாயிண்ட்ல கொண்டு வந்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த 2 புள்ளியும் எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் நமக்கு செஸ்ட் ரவுண்டு. பேக்ல பாத்தீங்க அப்படின்னா டேப் வந்து கரெக்டா ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கணும். ரொம்ப கீழே இறங்கி வரக்கூடாது. இது வந்து இந்த திக்கா இருக்கிறனால இது கொஞ்சம் ஸ்லிப் ஆகுது. அதனால இந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டா இருக்கணும். இது மாதிரி தான் நம்ம அளவு எடுக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 36 இன்ச் வந்து நமக்கு பாயிண்ட் வருது. அதே மாதிரி இங்க எல்லாம் இப்படி வைக்க வேண்டாம். கரெக்டா நெக்குக்கு கீழே இந்த ரவுண்டை கொண்டு வந்து ஸ்ட்ரைட் பண்ணி நிறுத்திக்கோங்க. அடுத்தது எடுக்கிறது மிடில் செஸ்ட். இதுக்கும் மேல இருந்தே டேப்பை கீழே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த செஸ்டினுடைய சென்டர் பாயிண்ட் இதுல கொண்டு வந்துட்டு இதை ஃபர்ஸ்ட் இங்க வச்சுக்கோங்க மிட் பாயிண்ட்ல. அதாவது நம்ம பாடியோடைய மிடில் நடுப்பகுதியில இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை கொண்டு வந்து இதோட சேர்த்திக்கோங்க. இப்ப இதுவும் சேம் இங்க வர அளவே தான் இங்கேயும் வருது. இது எதனால ஒரே மாதிரி வருது அப்படின்னா இது இந்த சைடு இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அளவு பெருசா இருக்கு. அப்போ இங்க இருக்க மசில்ஸ் வந்து இங்க ஃப்ரண்ட்ல கப் ஷேப்ல வரனால இது செஸ்ட் ரவுண்டும் மிடில் செஸ்டும் நமக்கு ஈவனா வருது. இதே மாதிரிதான் நம்மளுடைய பாடியிலையும் பேக் ஆர்ம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு பேக் சைடு எல்லாம் மசில்ஸ் இருக்கும் போது செஸ்டினுடைய அளவும் நமக்கு மிடில் செஸ்டினுடைய அளவும் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரே மாதிரி தான் வரும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இதுல வந்து அதை விட 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ நமக்கு அதிகமாகும். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு மிடில் செஸ்ட் வந்து கண்டிப்பா நமக்கு தேவை. அடுத்தது வந்து நம்ம எவ்வளவு ஹைட் வேணும் அப்படிங்கிறத இங்க வந்து இந்த கழுத்துக்கிட்ட இறக்கும் போது இங்க உயரமான ஒரு பகுதி இருக்கும். ரொம்ப பள்ளத்துல எடுக்க வேண்டாம். ரொம்ப பள்ளத்துல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்து குறையும். அதனால இந்த ஹை பாயிண்ட்ல இருந்து நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இங்க கழுத்துல இருந்து கீழே இறங்கணும்னா இங்க உயரமான ஒரு பகுதி வரும். இது வந்து இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கு. நமக்கு அப்படி இருக்காது. இங்க கொஞ்சம் உயரமா இருக்கும், அப்புறம் பள்ளமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மேடா இருக்கும். நம்மளுடைய பாடி அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்து உயரமான பகுதி, அதாவது கழுத்தை ஒட்டி கொஞ்சம் தள்ளி உயரமான பகுதியில இப்படி ஸ்ட்ரைட்டா டேப் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன அளவு வேணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிட்டு அந்த இடத்துல டேப் வச்சீங்க அப்படின்னா தான். ஏன்னா இப்ப ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல யோக் முடியணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கரெக்டா இது இங்க பார்க்கும்போது இங்க என்ன அளவு வருதோ அதுதான் நம்ம வந்து அளவு எடுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14, 13, 13, 12 என்ன ஹைட் வருதோ அந்த அளவு தான் நமக்கு உயரம். அப்படியே வச்சுட்டு பேக் நெக்கினுடைய ஹைட்டை வந்து நீங்க பாத்துக்கலாம். இங்க எந்த இடத்துல வேணும், அவங்களுக்கு லோ நெக்கா வேணுமா நார்மலா வேணுமா. அதாவது நார்மல் நெக் அப்படின்னா ஒரு 8, 8.5 அப்படின்னா நார்மல் நெக்கு. கொஞ்சம் மேலதான் வேணும் அப்படின்னா ஒரு 7, 6 அந்த மாதிரி. நல்லா லோ நெக்கா வேணும் அப்படின்னா 9, 10, 11 அந்த மாதிரி. நம்மளாவே வந்து நார்மல் நெக் அவங்க பாடிக்கு அவங்க ஹைட்டுக்கு நார்மல் நெக்னா என்ன அளவு வரும், லோ நெக்னா என்ன அளவு வரும், அதே மாதிரி கொஞ்சம் மேல கழுத்து சின்னதா வேணும் அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் டிசைட் பண்ணணும். அவங்களுடைய நெக்கினுடைய ஷேப் பாத்தீங்க அப்படின்னா என்ன ரவுண்டு வேணும் இந்த ஷோல்டர் கிட்ட நம்ம கேட்கணும். இந்த அளவு பார்த்துக்கோங்க. இந்த ஷோல்டர் வந்து இங்க ப்ராடா வந்துச்சு அப்படின்னா இப்படி யூ நெக் தான் வரும். சரிங்களா. இந்த ஷோல்டர் வந்து தின்னா வந்துச்சு அப்படின்னா இப்படி அகலமா ரவுண்ட் நெக் வரும். அதுதான் நமக்கு ஷோல்டருக்குள்ள வித்தியாசம். இப்ப இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது நம்ம என்னென்ன அளவுகளை எங்கெங்க எடுக்கிறோம் அப்படிங்கறத மெயினா இப்ப பேக் லென்த் இப்படியே வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்கும் இப்படியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் பாத்தீங்கன்னா இதுல வந்து கட்டு தனியாவே தெரியுது. இதுவே நம்மளுடைய பாடியும் நம்மளுடைய ஷோல்டர் போன் இதோட முடியுது அப்படின்னா அதை ஒட்டி அடுத்தது ஸ்லீவனுடைய மசில்ஸ் ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு ஒரு பிளவுஸ் போட்டோம்னா எந்த இடத்துல அது நிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எடுக்கிறோம். இப்படி ரொம்ப டேப் இப்படி மேல போட வேண்டாம், ரொம்ப கீழையும் போட வேண்டாம். நார்மலா ஷோல்டர் எங்க வருதோ அந்த இடத்துல வச்சு நீங்க எடுத்துக்கோங்க. சப்போஸ் எனக்கு பேக் ஷோல்டர் எடுத்து அவ்வளவு அளவுகள் வந்து கரெக்டா எனக்கு புரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இப்படி வச்சு கூட நீங்க செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு பேக் மசில்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னாலும் இது இப்படி வச்சு இப்படி கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான், அதே மாதிரி இப்படி எடுத்தாலும் ஒண்ணுதான். மீறி போனா பேக் அகலமா இருக்கனால ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகமா இருக்கும். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்படி எடுக்கிறது யாருக்கு எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து என்னதான் ஷோல்டர் அளவு நான் எடுத்தாலும் எனக்கு வந்து அது
கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியல, எனக்கு ஏதோ வித்தியாசம் வர மாதிரி தெரியுது அப்படின்னா மட்டும் எப்பவுமே ஷோல்டர் வந்து இப்படி குறுகி இருக்கும்போது எடுக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி வச்சுதான் எடுக்கணும். அப்படி நீங்க எடுக்கும்போது ஸ்ட்ரைட்டா நின்னாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் இந்த பேக்கும் ஓரளவுக்கு கரெக்டா தான் வரும். டவுட்டா இருக்கிற பட்சத்துல மட்டும் நீங்க ஒரு தடவை ஃப்ரண்ட்ல வச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எடுத்தீங்கன்னாவே கரெக்டா வரும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கழுத்துக்கு கீழே இந்த இடத்துல ஒரு போன் வரும், இங்க இருந்து இப்படி எடுங்க. அப்போ என்ன, இங்க 7.5 வருதா, அப்போ உங்களுக்கு டோட்டலா 15 அப்படிங்கிறது தான் ஷோல்டர்னுடைய அளவு. அப்ப இந்த போன், ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு ஷோல்டர் அளவு எடுக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாடியோட அமைப்பு அப்படி இருக்கும்போது நமக்கு கரெக்டா வந்து இதுதான் அவங்களுக்கு ஷோல்டர், அந்த போன் தெரியாம கொஞ்சம் ஸ்லோப்பிங்கா இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலதான் இவ்வளவு மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் இப்படி எடுங்க. சப்போஸ் டவுட்டா இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட்ல இருந்து இப்படி எடுத்து பாருங்க. அப்படியும் உங்களுக்கு டவுட்னா இந்த ஒன் சைடு ஷோல்டர் எடுத்து பாருங்க. இது எல்லாமே ஒரே அளவு காட்டினா அது கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அளவா வருது அப்படின்னா நம்ம வந்து ஃபைனலா ஏதோ ஒன்று டிசைட் பண்ணி தான் நம்ம வச்சாகணும். அதுல ஏதோ ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நமக்கு ஒரு பிளவுஸ்ல டிஃபரன்ஸ் வரும். அதை வந்து அடுத்த பிளவுஸ்ல வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்டு. ஆம்ஹோல் அப்படிங்கும் போது இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மசில்ஸ் கிடையாது, ஆனா நமக்கு அப்படி இல்லை. கை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படியே தான் வரும். இந்த இந்த கட்டு வந்து நமக்கு வராது. இதுல வந்து நார்மலான ஒரு ட்ரெஸ் ஃபார்ம் அப்படிங்கும் போது இதுல வந்து இந்த இப்படி ஸ்ட்ரைட் தெரியுது, நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரைட் தெரியாது. அதனாலதான் நம்ம அளவு எடுக்கும் போது கொஞ்சம் கவனமா எடுக்கணும். டேப்பை வந்து கரெக்டா அண்டர் ஆர்ம்ல செட் பண்ணிக்கோங்க. கரெக்டா ஷோல்டர்னுடைய மிட் பாயிண்ட் கொண்டு வந்துருங்க. இதையும் அப்படியே மிட் பாயிண்ட் கொண்டு வந்துருங்க. இப்படி எடுக்கும் போதுதான் இந்த ரெண்டும் ஒரே பாயிண்ட்ல எங்க வருதோ அதுதான் நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு. கரெக்டா இப்படி வச்சு இந்த ஷோல்டர் இங்க இருந்துதான் நம்ம ஷோல்டர் அளவு எடுத்தோம், அதே இடத்துலதான் ஷோல்டர் ரவுண்டையும் நம்ம பாக்குறோம். அதுவே டேப் அப்படியே வச்சு நம்ம கை நீளமா இருந்ததுன்னா இந்த இந்த இடத்துல வந்து கீழே ஒரு 3-4 இன்ச்சு தள்ளி நம்ம வந்து ஒரு அளவு எடுப்போம். அதுதான் பைசெப்ஸினுடைய சுற்றளவு. அதுக்கப்புறம் நம்ம கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு, அது எவ்வளவு லென்த் வேணுமோ எவ்வளவு சுற்றளவு வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பேக் நெக் எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்கும் இந்த பாயிண்ட் தவிர வேற எந்த பாயிண்ட்டுமே ஷோல்டர் சைட்ல நான் மாத்தவே இல்லை. எல்லாமே இந்த ஒரே பாயிண்ட்ல இருந்து தான் எடுத்துட்டு இருக்கேன். அதுவே அதே பாயிண்ட்ல வச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட் பண்ணிட்டு நெக் எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது, இதுவே ஒரு போட் நெக் அப்படின்னா 3 இன்ச்சு போதும். சரிங்களா, 3 இன்ச்சு வச்சாவே கரெக்டா இருக்கும். நார்மலா பேக் வந்து போட் நெக், ஃப்ரண்ட் வந்து டீப் நெக் அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு வச்சா ஓகேவா இருக்கும். ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே டீப் நெக் அப்படின்னா ஒரு 7.5 இன்ச் வைக்கலாம். நார்மலா வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 6-6.5 இன்ச் வைக்கலாம். இந்த அளவை பொறுத்த வரைக்கும் ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் நம்ம டீப் வைக்கலாம். அப்படி வச்சா கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல இறக்குனாதான் நமக்கு வந்து அது நீட்டா இருக்காது. இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச்சுல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 8 இன்ச்சு வரைக்கும் நம்ம எவ்வளவு வேணாலும் நம்ம அளவுகள் வைக்கலாம். இதுவே சுடிதாரா இருந்தா ஒரு 6-6.5 வரைக்கும் நம்ம நிறுத்திடுவோம். அதுக்கு மேல லோ நெக் நம்ம கொண்டு போக மாட்டோம். பிளவுஸ் அப்படிங்கும் போது நமக்கு இந்த ரவுண்ட் எப்படி வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா 8 வரும்போது ரொம்ப டீப் வரும். அப்போ ஒரு 7.5 நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் வந்து இப்படி ரவுண்டு வரும்போது இந்த ஷேப் வரைக்கும் நமக்கு வரும். அதுவுமே கப் ஷேப் வந்து எல்லாருக்குமே. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா அண்டர் பஸ்ட் வந்து இங்க வருது. ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா இங்க இருந்தே கப் ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நெக் வந்து இதுக்கு மேல போட முடியாது, அந்த மாதிரி வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ரொம்ப லோ நெக் வச்சீங்க அப்படின்னாலும் பிளவுஸ் வந்து செட் ஆகாது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து நீங்க மெயினா கவனிக்கணும். பஸ்டனுடைய அந்த சென்டர் மிடில்ல வர அந்த லைன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம ஃப்ரண்ட் லென்த் வந்து நம்ம இறக்கணும். இது கீழே பஸ்ட் சைஸ் பாத்தீங்கன்னா இது கீழே இறங்கி இருக்கிறனால நம்ம லோ நெக் போடலாம். இதுவே பஸ்ட் மேல ஏறி இருந்தா நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸ் நெக் தான் நம்ம போட முடியும். அதையும் நீங்க கவனமா பாத்துக்கோங்க. தைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம அதே மாதிரி நமக்கு மேக்சிமம் இந்த செஸ்ட் ரவுண்ட்லயே நெக் வந்துச்சுன்னா நல்லாவே ஃபிட்டிங் இருக்கும். ரொம்ப இறங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்க இருந்து இங்க வரும்போது ஏதோ ஒரு இழுக்கிற மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதனால மேக்சிமம் அண்டர் ஆர்ம் சுத்தி இங்க வரும்போது நம்ம பிளவுஸ் ஹூக் போடும்போது பர்ஃபெக்டா இருக்கும். அதனால நீங்க மெயினா இந்த ஃப்ரண்ட் லென்த்தையும் நம்ம கரெக்டா பாத்துக்க. பேக் நெக் பிரச்சனை இல்லை, எவ்வளவு லென்த் வேணாலும் வச்சுக்கலாம்.
ஃப்ரண்ட் வைக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம கவனிச்சுதான் வைக்கணும். அதை என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு காலர் வைக்கிறோம் அப்படின்னா இதனோட அளவு நம்ம எடுத்துக்கிட்டா ஃபுல் காலர் வைக்கும் போது ஒரு 1 இன்ச் நம்ம ஈஸ் கொடுத்து காலர் வந்து ஒரு 15 இன்ச் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா கழுத்தை ஒட்டியும் வைக்க முடியாது. ஒரு 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ லூஸ் வர மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இப்ப இதுல வந்து இந்த மெட்டீரியலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு. இதுல வந்து பஸ்ட் வந்து சாகிங் ஆகிறதுக்கோ இல்ல அந்த பொசிஷன் மாறுறதுக்கோ எந்த ஒரு வழியுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போதுதான் நம்ம வந்து இந்த மிட் பாயிண்டினுடைய அளவு நம்ம கரெக்டா எடுக்க முடியும். மிட் பாயிண்ட் அப்படின்னா இதுல இருக்கிறதுலே ஹை பாயிண்ட் எது வருதோ இந்த ஷேப்ல இந்த ஹை பாயிண்ட் எங்க வருதோ இதுதான் வந்து நமக்கு பஸ்ட் பாயிண்டினுடைய லென்த், அப்பெக்ஸ் லென்த்னு சொல்லுவோம். பஸ்ட் பாயிண்டினுடைய லென்த். இப்ப இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஆல்ரெடி இதுல அவங்க ஏற்கனவே ஒரு பிரின்சஸ் கட் மாதிரி ஒரு லைன் கொடுத்துருக்கறனால இதை வந்து நம்ம ஈஸியா இப்படி மெஷர் பண்ணிடுறோம். 7.5 இன்ச் வித்தியாசம் வருது. ஃப்ரண்ட் ஓப்பன்னா ஒரு 1/2 இன்ச் சேர்த்துனா 8 இன்ச் வரும் அப்படின்னு நம்ம வச்சிடலாம். ஆனா நம்ம பாடியில வந்து அந்த மாதிரி ஈஸியா அளவெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த மிட் பாயிண்ட் வந்து அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறையவே வித்தியாசம் வரும். அதனால நீங்க மேக்சிமம் மிடில் செஸ்ட்டை வச்சு நீங்க கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அதுபடி போடும்போது உங்களுக்கு ப்ராப்பரா வரும். இல்ல எனக்கு அவங்க ப்ராப்பரான அதாவது இன்னர் போடுறதுதான் மெயினா இருக்கணும். அந்த இன்னர் வந்து ப்ராப்பரா போட்டிருக்காங்க, அவங்க மிட் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நல்லாவே தெரியுது, 100% உங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க பாடியில இந்த அளவு எடுத்துக்கோங்க. மற்றபடி நீங்க வந்து அளவு எடுக்கும் போது செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், வெயிஸ்ட், ஷோல்டர், ஆர்ம் ஹோல் இது எல்லாமே ப்ராப்பரா ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து இப்ப இது வரைக்கும் என்ன ஒரு மெத்தட்ல நீங்க பிளவுஸ் தைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு வேயை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம வந்து புதுசா ஒரு இதுக்கு மாறும் போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இது எல்லாமே. சரிங்களா? இப்ப ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க தச்சிட்டு இருக்க அதே மெத்தட்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதை மட்டும் நீங்க எடுத்துக்குவீங்க, மீதி வந்து அதே ப்ரொசீஜர் படி நீங்க தைப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் இருப்பீங்க. அப்படி இதை ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே மெத்தடு ஸ்டார்டிங்ல இருந்து நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன், என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டேன், மெட்டீரியல் எப்படிங்கிறது எல்லாமே சொல்லிட்டேன். ஆனா நீங்க ஏற்கனவே இருக்கிறதுல இதை மிக்ஸ் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா பண்ணுங்க. ஏன்னா ஆல்ரெடி நீங்க வேற மெத்தட்ல ஒரு அளவு இப்ப என்ன நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்படி கிராஸா கூட அளவு எடுப்பாங்க, இந்த இறக்கத்துல இருந்து கூட அளவு எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாறும்போது இந்த மெஷர்மெண்ட் வந்து அதோட நான் எடுக்கிற கட்டிங் வந்து அதோட செட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். அதனால நீங்க அது 1-2 பிளவுஸ்ல வந்து மாறலாமே ஒழிய அதுக்கப்புறம் நீங்க அந்த அளவுகளை வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நுணுக்கங்கள் தான் நமக்கு முக்கியம். எவ்வளவு வீடியோஸ் பார்த்தாலும் நம்ம தைக்கிறதுல அதை இன்வால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல இதுல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரா சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான விளக்கங்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருக்கிற அளவுகள் எல்லாமே எங்கெங்கே எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தெளிவாக அந்த பொம்மையை வச்சு சொல்ல முடியுமோ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுக்கு அந்த சந்தேகங்களை ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெளிவாக போட்டு வைங்க. இந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸுக்கு தகுந்த பதில் வந்து உங்களுக்கு ஒரு தொகுப்பான ஒரு வீடியோ மறுபடியும் வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி அதில் அனுப்புவோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இதில் ஒரு முதல் நாள் வீடியோவில் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சி அப்படியே அதில் போகும். ஏன்னா இதில் பாதியில் கட்டான மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதை அப்படியே நீங்கள் பார்த்துட்டு அடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். அப்படி பார்க்கும் ஒரு வீடியோவை ஒரு தடவை பார்த்து உங்களுக்கு அவ்வளோ சரியாக புரியல அப்படின்னாலும் இன்னொரு தடவை அதை வந்து தெளிவாக பார்த்து அதை மைண்டில் நல்லா ஏற்றிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னமும் உங்களுக்கு பல சந்தேகங்கள் எல்லாமே அதில் கிளியர் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே தியரியாக இருக்கிறது தான். அதனால் இதை தியரியாக இருக்கிறது ஃபுல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் நோட்டை வச்சு எழுதி நோட் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இப்போதைக்கு அது புரியாத மாதிரி இருந்தாலும் நாளைக்கு அந்த அளவுகளில் வந்து மெஷர்மெண்ட் கால்குலேஷன் போட்டு அதில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிக்கும். இப்போ அது புரியாத மாதிரி தெரியும், ஒரு குழப்பமான ஒரு இதாக தான் இருக்கும். ஆனால் அதில் லைனிங் கிளாத்தில் வச்சு மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அது தெளிவாக புரியும். அதனால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.